அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோங்க. 12 ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோட நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவில் நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திருக்குங்க. அதாவது நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய இந்த வராகி அம்மன் விளம்பரத்தை பார்த்துட்டு ஒரு நண்பர் அங்கே ஜோதிட பலன்கள் கேட்டிருக்காரு. அப்போது அவர் கிடைத்த பலனை எப்படி நம்மக்கிட்ட பகிர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா, என்னுடைய பொண்ணுக்கு நான் மேரேஜ் நடக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலையில் இருந்தேன். நான் எவ்வளவோ முயற்சி செய்தோம், அந்த வரன் கிட்ட வந்துட்டு கூட அமையாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த வரன் அமையலைன்னு ரொம்ப கவலையில் இருந்த நேரத்தில் நான் உங்களுடைய சேனலில் இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை பார்த்துட்டு அவர்களை தொடர்பு கொண்டு நான் பலன் கேட்டேன். அவர்கள் சொன்ன பரிகாரத்தின் மூலமாக இப்போ என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் நிச்சயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்காரு. இது போல் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் இப்போது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டு இருக்குங்க. நம்ம குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். உடல் நலம் உங்களுக்கு சீராகும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறதால ஒருவரை ஒருவர் நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறி உங்களுடைய விருப்பப்படி நடந்து கொள்வாங்க. அவர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க அப்படின்னா நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை நாளாக நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி செய்துகிட்டே இருக்கீங்க, நான் நினச்ச வேலை எனக்கு கிடைக்கலையே, அல்லது வேலைக்கு வர சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க, பிடிக்கல, அல்லது இடமாற்றம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அவையெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுதுங்க. வேலையில் இருப்பவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். போட்டிகளை சமாளிக்க நீங்கள் கடுமையாக பாடுபடணுங்க. புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதியமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2, 5. அதிர்ஷ்டமான தெய்வம் என்று பார்க்கும்போது சிவபெருமான். உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது சிவபெருமானுடைய திருநாமத்தை அதிகாலையில் நீங்கள் 27 முறை சொன்னாலே போதுமானது. அதுவே உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. இதே போல் அரசரை போல கோலோற்றும் ஆற்றல் மிக்கவர்கள் இந்த சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்காரு. தலைக்கு மேலே வெள்ளம் போனாலும் ஜான் என்ன முளம் என்ன என்ற மனநிலையில் தொழிலை நடத்துவீங்க. கட்டிய மனைவியிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளலை அப்படின்றா பெட்டியை தூக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. சந்திரன் சஞ்சாரம் நல்ல பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும். சிறு சிறு தொல்லைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பாகத்தாங்க இருக்குது. ஆடல் பாடல் போன்ற விருப்பமான நிகழ்ச்சிகளில் மனம் ஈடுபட்டு இன்பமாக உங்களுடைய பொழுதை கழிப்பீங்க. செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்காரு. கடிதங்கள் மூலமாக வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை கவிழ்க்க நினைத்த விரோதிகள் அதில் வெற்றி பெறாமல் கவலையில் ஆழ்ந்து போவாங்க. எதிர்பாராத வகையில் பொருள் வரவு உண்டாகும். புதன் 8ஆம் வீட்டில் இருக்காரு. என்னதான் தைரியசாலியாக இருந்தாலும் மனதில் ஏதாவது ஒரு கவலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கலாங்க. பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவு செய்வீங்க. குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல நண்பர்களை நீங்கள் பகைத்து
வைத்துக்கொள்ள வேண்டாம். அதனால் நீங்கள் எந்த ஒரு பேச்சிலும் கவனமாக இருக்கணும். உறவுகளில் உள்குத்து வேலை செய்ய வேண்டாம். சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்க அதிகாரிகள் ஆதரவுடன் நடந்து கொள்வாங்க. தனியார் துறை ஊழியர்கள் உழைப்புக்கு ஏற்ற சன்மானம் பெறுவாங்க. சனி 7ஆம் இடத்துல இருக்காரு. திருமணம் ஆகவில்லையே அப்படின்னு கவலையில் நீங்கள் இருக்க வேண்டாம். உங்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை மகிழ்ச்சியோடு உண்டாகும். கேது 8ஆம் இடத்துல இருக்காரு. கணவன் மனைவிக்கு இடையே கசப்பு உணர்வு தோன்றும். கேது 2ஆம் இடத்துல இருக்காரு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்படுவீங்க. 6, 7, 8 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்திருக்கலாம். இருந்தாலும் அவையெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க. நீங்கள் இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் கூட ரொம்பவே பொறுமையை காப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் எண்ணங்களும் லட்சியங்களும் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. ராசி அதிபதி சூரிய பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறதால வசீகரமான தோற்றம் ஏற்படும். ஆன்ம பலம் பெருகும். பொருளாதாரத்தில் தன்னுடைய நிறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. யாரும் செய்ய தயங்கக்கூடிய செயல்களை துணிச்சலோடு செய்து முடிப்பீங்க. வல்லமை உங்களுக்கு அதிகமாக உண்டாகும். சிலர் பூர்வீகத்தை விட்டு பிழைப்பிற்காக வெளியூர் வெளிநாட்டிற்கு போகலாம். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு மற்றும் நிலுவை சம்பளம் உங்களுடைய மனதை மகிழ்விக்கும். படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கும். வீண் செலவுகள் விரயங்கள் இருந்தாலும் கூட சமாளிக்க முடியும். விபரீத ராஜயோகத்தால் உயில் சொத்து பணம் பங்கு சந்தை ஆதாயம் போன்ற மறைமுக வகையில் பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்குங்க. பூர்வீக பிரச்சனைகள் தீரும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். திருமணம் மறுமண முயற்சி வெற்றி பெறும். மேலும் புதிய சொத்துக்கள் சேரலாம். வயோதிகர்களுக்கு பேரன் பேத்தி பிறக்கக்கூடிய யோகம் அதிகமாக இருக்கு. என்னடா இந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு நடக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய காலகட்டம் நன்மையாகவே இருக்குங்க. உறவுகள் நண்பர்கள் உங்களுக்கு ஜாமீன் நீங்கள் யாருக்கிட்டையும் ஜாமீன் வாங்குறதையும் தவிச்சிருங்க. அதே போல் மற்றவங்களுக்கு நீங்கள் ஜாமீன் போட வேண்டாம். அதுவே உங்களுக்கு சிறப்பானது என்று சொல்லலாம். முக்கியமான தொழில் ஒப்பந்தங்களை ஒத்தி வைக்கிறது நல்லது. இந்த உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் நல்ல பலன்களாக தான் இருக்குது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு என விரும்பிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். பங்கு வர்த்தகங்களில் வருமானம் கணிசமாக உயரும். தொழில் உத்தியோகம் காரணமாக சிலருடைய தந்தை குடும்பத்தை பிரிந்து வெளியூர் வெளிநாடு வேலை செல்லலாம். கணவன் மனைவியிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணத்திற்கு உங்களுடைய இன சமுதாயத்தில் இருந்து கௌரவமான நல்ல வரன் அமையும். புதிய புனித யாத்திரை செல்வீங்க. கணவன் மனைவி உறவு சுமூகமானதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விரைவிலேயே தீரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறதால உங்களுக்கு பெரிதாக எந்த விதமான பிரச்சனைகளும் காணப்படாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய வழிபாடுகளை மட்டும் மேற்கொண்டீங்க அப்படின்னாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டம் மிகவும் நல்ல காலகட்டமாக இருக்குது. நீங்கள் பெரியவங்க உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் தவறாமல் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுவே போதுமானதுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுப பலன்கள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எடுத்த காரியத்தில் இருந்து வந்த தாமதம் கூட நீங்கி வேகம் எடுக்கலாம். எதிர்பாராத திடீர் செலவு உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் வேகம் பெறும். புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலும் கூட அதை உடனடியாக நிறைவேற்ற பாடுபட வேண்டி இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லதுங்க. எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே பந்த பாசங்கள் கூடும். உறவினர்கள் உதவி கிடைக்கும். தாயாருடைய உடல்நிலையில் கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரானதாக இருக்கும் போகுது. பொறுப்புகள் உங்களுக்கு கூடும். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு நேரமாக இருக்க போகுதுங்க. மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. பெண்களுக்கு அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியும் கொடுக்காம இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக கல்வியில் மேன்மை உண்டாகும் என்றே சொல்லலாங்க. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கு. வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக காண்பாங்க. பங்குதாரர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பானதாக இருக்க போகுது. கூடுதலாக உழைக்க வேண்டும். பண வரத்து திருப்திகரமானதாக இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.